ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு 8 வசந்தலு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ரொமான்டிக் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க அப்பா மிலிட்டரியில் இருந்து இறந்தும் போயிருப்பாங்க. அதனாலேயே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரேவான ஒரு பொண்ணாக இருக்கும். மார்ஷல் ஆர்ட்ஸ்லேருந்து எல்லாமே கற்று வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ரைட்டரும் கூட. அவங்க அம்மாவோட வாழ்ந்துகிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வர ஒரு பையன் நம்ம ஹீரோயினோட பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்ல போய் முடியுது. அது நம்ம ஹீரோயினை பயங்கரமா பாதிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்க படம் தான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான், ஆனா முடிஞ்சளவு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும், நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது அவங்க பண்ற ஆக்ஷன் போர்ஷன்ஸா இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் ஓவரால் நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஹீரோயினை பிரேவா காமிச்சிருக்க விஷயமும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவங்க பேசுற ஒவ்வொரு டைலாகுமே அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவு எங்கேஜிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. அது என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்ததுனா நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் தேவையில்லாத சீன்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.